Taste the Daily. பூர்வமான நடவடிக்கைகள் அனைத்தும் எடுக்கப்படும். நிச்சயமாக குற்றவாளிக்கு துணையாகவும் போக மாட்டோம், அவரை காப்பாற்றவும் மாட்டோம், அவருக்கு சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி தருவோம். 2013 முடிஞ்சு போன கேஸ் அது NCB, அது மத்திய அரசினுடைய வழக்கு. அவங்க தான் அதை எடுத்து நடத்தணும், நாங்க இல்ல. NCB என்பது மத்திய அரசு போடப்பட்ட வழக்கு, அவங்க போட்ட வழக்கு. இது அவங்க தான் திருப்பி எடுத்து நடத்தணும். இப்ப 20 வருஷம் டிலே, 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி எடுத்து நடத்தணும், அவங்க தான் நடத்தணும். அவங்க விட்டுட்டாங்க. சார் தமிழ்நாட்டில் எடுக்கலையே சார், தமிழ்நாட்டில் நாங்கள் போதைப்பொருள் நடமாட்டத்தை அனுமதிக்கவே இல்லையே. தமிழ்நாட்டில் எங்கேயும் எடுக்கலையே, வெளி மாநிலங்களில் தானே எடுக்கிறாங்க. வெளி மாநிலங்கள் எடுக்கிறதுக்கு அந்த மாநிலத்து அரசுகளும் மத்திய அரசு ஒன்றிய அரசு தான் நடவடிக்கை எடுக்கணும். நாங்க எப்படி எடுக்க முடியும்? யார் எப்படி எதுக்கு ஆட்சேபனை சொல்ல போறோம்? நாங்க தான் அவரை எங்களுடைய இயக்கத்திலே இல்லைன்னு நீக்கியாச்சு. மத்திய அரசு நல்ல தகுந்த சாட்சியங்களோட அவர் மீது வழக்கு தொடர்ந்தால் மிக மகிழ்ச்சி, அதை செய்யட்டும். ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிறாரு, இப்படி ஒரு குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது கட்சி தலைமைக்கோ இல்ல அரசு யாருக்கு இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் இருக்கிறேன்னா நான் என்ன பண்றேங்கிறது வெளியே வர்ற போதுதான் தெரியுமே தவிர நிச்சயமா அது வெளியே தெரியாது. வெளியே உளவுத்துறை அரசு கவனத்துக்கு கொண்டு வரவே தமிழ்நாட்டில் நடக்கலைங்க. தமிழ்நாட்டில் ஏதாச்சும் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் நடந்திருந்தா தான் அரசினுடைய கவனத்துக்கு வரும். தமிழ்நாட்டில் எதுவும் நடக்கலையே, நடக்காத போது எப்படி நாங்க சொல்ல முடியும்? சார் அந்த குற்றச்சம்பவமும் வெளியே வந்தது இப்பதானே. குற்றச்சம்பவம் முன்னாலே வந்துருந்துச்சுன்னா நாங்க அதை உஷாராயிருப்போம். அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் நடக்கல, அதனால எங்க கவனத்துக்கு வரல. இல்லை, நாங்கள் இப்போ அதாவது தேவையில்லாம இந்த இன்வெஸ்டிகேஷன்ல திமுகவையும் திமுகவில் உள்ள லீடர்ஸ்லையும் சில பேர் சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த NCP டெபுட்டி டைரக்டர் கூட அவர் தேவையில்லாமல் இந்த இன்வெஸ்டிகேஷன் வெரி ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கு. அவர் இந்த நேரத்தில் ஒரு பத்திரிகையாளர் மீட்டிங் வச்சுக்கிட்டு இதை பற்றி சொல்வது அதுவும் எலெக்ஷன் நேரத்தில் சொல்வது எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகத்தை தருகிறது. இது போன்ற ஒரு பேட்டிகள் நிச்சயமா ஒரு டிஃபைம் பண்ற ஒரு எண்ணத்தோட தான் செய்யப்படுகிறது என்ற மாதிரி தெரிகிறது. இது போன்று யாராவது கட்சியோ இல்ல கட்சி தலைவர்களையோ இணைத்து அதுவும் எந்தவித ஆதாரம் இல்லாமல், அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் செஞ்சாங்கன்னா அவங்க மேல நிச்சயமாக சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் நாங்கள் தொடர்வோம். இதை நாங்கள் இந்த பத்திரிகை சந்திப்பின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். தேவையில்லாமல் என்ன சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். பாஜகவின் அரசியல் தமிழகத்தில் எடுபடாது என அவர் தெரிவித்திருக்கிறார். Taste the Daily.